நடிகர் விஜய் கரூர் சம்பவம் குறித்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் மூணாவது முறையாக ஆஜராகி 7 மணி நேரம் விசாரணை நடந்து அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. சிரித்த முகத்தோடு ஓப்பன் காரில் நின்றுட்டு அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு கையசைச்சிட்டு போலீஸ்கார் சொல்கிறாரு கொஞ்சம் ஸ்பீடாக போங்கன்னு. அப்போ கூட அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மெதுவாகவே கையசிட்டு சிரிச்சிட்டே வெளியே வந்திருக்காரு. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல். இப்போ விஜய் பிஜேபியில் சேர்வார், 50 சீட்டு கிடைக்கும், 5 மந்திரிகள் கொடுப்பாங்க, விஜய்க்கு துணை முதல்வர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அடிப்படுது. அது நடக்குமா அப்படின்றது தெரியல. விஜய் என் கூட வாங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன், நான் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்போ துணை முதல்வருக்கு ஒத்துக்குவாரா? ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்ப கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா 100% அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன செய்வார் விஜய்ன்றது பார்க்கலாம்.